புதுச்சேரியில திமுக எதிர்கட்சிங்கிற அந்த குறைந்தபட்ச அறிவிப்பு கூட இல்லாம எடுத்த உடனே திமுக இவர் சொல்லிட்டு போன அந்த தூய சக்திங்கிற அந்த வார்த்தையை பிடிச்சி கத்திக்கிட்டே இருக்காங்க. இவர்கள் யாரையும் நீங்க தனியா மைக்கு கொடுத்து பேசுங்கன்னா பேச மாட்டோம். அப்படியே பேசினாலும் யாரா உன் கொள்கை தலைவர் 5 பேர் சொல்லுதான்னு சொன்னா கூட தெரியாது. இது திட்டமிட்டே திமுகவை பேசும்போது பேச விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே கூட்டப்பட்ட கூட்டம் என்பது தாவகாவில் இருந்தே எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். அந்த நண்பர்களே போன் செஞ்சு எனக்கு சொன்னாங்க, நீ விஜய பொட்டன்னு சொன்னியாமே அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டு எனக்கு கால் பண்ணி ஒரு மிரட்டல் அழைப்பு விடுக்கிறார். ஏங்க ஒரு நிமிஷம், நீங்க ரெக்கார்டிங் லைவ்ல தாவக்காவை சேர்ந்தவர் ஒரு பெண் பேசுறாங்கன்ற அந்த அறிவில்ல, கை அடிபட்டு நின்னு பேசுறாங்க அந்த அறிவில்ல, மேடையில ஒருத்தவங்க பேசும்போது கூச்சலிடக்கூடாது என்ற சபை நாகரிகம் இல்ல, திமுகவினுடைய கழக உடன்பிறப்புகள் இருக்கும் வரை திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாதுன்ற டயலாக் சொல்லிட்டு தான் நான் உட்காரவே வந்தேன். உடன்பிறப்புகள் இருக்கும் வரை திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதற்கு பின்பாக ஒருத்தர் பேசவும் ஆரம்பிச்சிட்டார். அப்படி இருந்தோம் அந்த கத்து சத்தத்திலே இருந்தாங்க. அந்த கதறல் சத்தம், அது கதறல் சத்தம் தான். ஐயோ, இப்படி எங்களை போட்டு துவம்சம் பண்ணிட்டீங்களே, நீங்களே எல்லாத்தையும் பேசி தாவாக்கவை இப்படி அமலப்படுத்திட்டீங்களே அப்படின்னு ஒப்பாரி வைக்கிற குரலா தான் நான் அதை பாக்குறேன். செந்தில்வேல் அவர்களும் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில திட்டமிட்டு இப்படியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது, சைமல்டேனியஸா நடக்குது. அது நடக்கிறது பாஜகவா இருக்கு. அவர் குறிப்பிட்டு சொன்னாரு, நான் பேசும்போது பேடிஎம்னு கத்துனாங்க, இடியாப்பம் அப்படின்னு கத்துனாங்க. அதே குரல்கள் இங்கேயும் ஒலிச்சுது. அதே இடியாப்பம்னு சொன்னானுங்க, அப்படியே பேடிஎம்னு கத்துனாங்க. துண்டுதான் வேற, நபர்கள் சிந்தனை எல்லாம் ஒண்ணுதான் சொல்ல. பாஜக ஒன்னாதான் இருக்கு. டிவிகே சார்பில் பேச வந்த ரிட்டையர்டு ஐஜி சந்திரன் என்பவர் பாஜகவினுடைய முன்னாள் உறுப்பினர். பாஜகவில் இருந்து விலகி அவர் டிவிகேல சேர்ந்திருக்காரு. ஒண்ணும் இல்ல, அந்த ஐபிஎஸ் அதிகாரி 40 பேர் உங்களால இறந்து போயிருக்காங்க, உங்களை இதுக்கு மேல இந்த கூட்டத்தை நாங்க இப்படி அனுமதிக்க மாட்டோம், ஒரு பாசுக்கு ஒருத்தர் தான்ங்கிறத நிப்பாட்டுறாங்க. அவர் நிப்பாட்டினத அந்த ஐபிஎஸ் அதிகாரி வீடியோவை போட்டு, இவர் ஒரு படத்துல பெண் போலீஸ் அதிகாரியாக காஜல் அகர்வால் ஒரு படத்துல அவங்க போலீஸா இருப்பாங்க, இவர் கல்லு தூக்கி அடிக்கிற மாதிரியும் அந்த மியூசிக்க போட்டு இப்படி அந்த என்ன சொல் சுய இன்பம் அடையக்கூடிய அளவுக்கான ஒரு தற்குறி மனநிலையோட தான் இவங்க திரிகிறாங்க. ரைட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த புதுச்சேரியை சேர்ந்த தோழர் டி.ஆர். காயத்ரி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், நேற்று நடந்த விவாத நிகழ்ச்சியில நீங்க பேசிட்டு இருக்கும் போது தாவேகாவை சேர்ந்த தொண்டர்கள், ஆதரவாளர்கள் அவங்க மேடையை நோக்கி ஏறி ஒரு கிட்டத்தட்ட ஒரு தாக்குற முயற்சி மாரி இருந்தது. அது பார்க்கல அச்சுறுத்துறாங்க. அப்பட்டமா ஒரு ஊடகங்களோட நிகழ்ச்சி, அது கேமராக்கள் இருக்குது, அங்க என்ன நடக்க போகுதுன்னு உலகத்துக்கு தெரிய போகுது. அப்படி தெரிஞ்சும் ஒரு அச்சுறுத்தல் நிகழ்ச்சியை நடத்தினாங்க. நீங்க என்ன பேசுனது அப்படி அவங்கள ப்ரோவோக் ஆயிடுச்சு? அங்க சில இதுதான் கேட்க முடிஞ்சது அந்த ஆடியோல. நீங்க 41 பேரை கொன்னவர் விஜய் அப்படின்ற மாரி நீங்க பதிவு பண்ணதாவோ, அதுக்காக அவங்க அப்படி செஞ்சதாவோ எங்களுக்கு அவ்வளவுதான் தெரியுது. என்ன நடந்துன்றத விரிவா சொல்ல முடியுமா? புதுச்சேரியில இதற்கு முன்பாக நிறைய விவாதங்கள் நடந்திருக்குது. ஆனால் அதாவது பெரிய சேட்டலைட் சேனல்ஸ் பாண்டிச்சேரியில விவாதம் நடத்தியிருக்காங்க. அதனை கடந்து ஒரு புதுசான ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு பொலிட்டிக்கல் டிபேட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகள் எல்லாருமே அவங்கவுங்க கட்சிகள்ல இருந்து ஒருத்தரை நாமினேட் பண்ணி அந்த விவாதத்துல கலந்துருக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு பண்ணாங்க. அதுக்கான ப்ரொமோஷனும் செய்யப்பட்டது. நாங்க இது வரைக்கும் புதுச்சேரியில இப்படியான ஒரு செயல்பாடுகளை இதுவரைக்கும் எந்த தொண்டர்களிடமே நாங்க பார்த்தது கிடையாது. அதனால அந்த பொலிட்டிக்கல் டிபேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் என் நோட் ஃபுல்லா புதுச்சேரியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து தான் நான் நோட்ஸ் எழுதி வச்சிருந்தேன். நான் பேச போனதே வேற. அன்னைக்கு பேசின ஒரு பாயிண்ட் கூட நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போன பாயிண்ட்ஸ்ல கிடையவே கிடையாது. நான் போய் நின்ன உடனேயே எல்லாருமே கத்த ஆரம்பிச்சாங்க. அந்த மனநிலையே, ஏன்னா எனக்கு முன்னாடி 2 பேர் பேசுறாங்க. நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்திருந்தாங்க, காங்கிரஸ்ல இருந்து வந்திருந்தாங்க, லாட்ரி மார்ட்டின் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதுல இருந்து வந்திருந்தாங்க, டிவிகே சார்பா ரிட்டையர்டு ஐஜி ஒருத்தர் வந்திருந்தாரு, அடுத்தது பாஜக சார்பா வந்திருந்தாங்க, என்ஆர் காங்கிரஸ் சார்பா வந்திருந்தாங்க. இந்த கட்சிகள் எல்லாருமே பேசும்போது அமைதியா இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா தவிக புதுச்சேரியில ஆளும் கட்சியை நோக்கிதான் அவங்களோட குரல் இருக்கணும். திமுக புதுச்சேரியில எதிர்கட்சி பேச வரும்போது ஆர்ப்பரித்த அந்த கூட்டம் ஆளும் கட்சி அடுக்கடுக்கான பொய்களை முன்வைக்கும் போது அதை எதிர்த்தோ அதை கண்டித்தோ இப்படிப்பட்ட ஒரு கண்டன கோஷங்களை அவங்க எழுப்பவே கிடையாது.
நான் வந்து நின்ன உடனேயே ஒரு 3-4 செகண்ட்ஸ்க்கு என்டையர் ஆடியன்ஸ் கிரௌட்லயுமே அவங்க 200 பேர் இருந்தாங்க, கத்திக்கிட்டே இருந்தாங்க டிவிகேன்னு. அப்பதான் நான் ஆரம்பிச்சேன். நீங்க பேசவே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கத்த ஆரம்பிச்சுறாங்க. காரணம் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்தினால. அப்போ எடுத்த உடனே எல்லாரும் டிவிகேன்னு கத்துனாங்க. நீங்க டிவிக்க கூடாதுன்னு ஆரம்பிக்கப்பட்டதற்காக திராவிடம் வந்து நிறைய மெனக்கெட்டு இருக்கு. நூற்றாண்டுகளாக திராவிடம் செய்த சாதனைகளை எங்க உடன்பிறப்புகளோட நாங்க பேசி பழக்கப்பட்டதை தாண்டி இன்னைக்கு இத்தனை மாற்றுக் கட்சி தோழர்களிடம் பேசுவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் நன்றின்னு சொல்லிதான் பேச்சையே ஆரம்பிக்கிறேன். அப்படி ஆரம்பிக்கும் போதே நான் அங்க புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லும் போது கூட என்ன பேசுறோன்றது கூட கேட்கவே விடாமல் நான் மைக்ல தான் பேசுறேன். இருந்த போதிலும் நான் கத்தி பேச இன்னைக்கு என் தொண்டை இப்படி ஆயிருக்குன்னா நீங்க ஃபீல் பண்ணுங்க. எப்படிப்பட்ட நான் பேசுறது ஒரு 20 மினிட்ஸ் ஆன பேச்சு தான். ஆனா என்னை எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி நான் பேச முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணிருக்கேன். குறைந்தபட்சம் மனிதாபிமானம் கூட இல்லாமல் 2 மணி நேரம் ஒரே இடத்துல நான் சேர்ல உட்கார்ந்துருக்கேன். என்னோட இடது கை பிராக்சர் ஆயிருக்கு மணிக்கட்டுல. அதையும் தாண்டி இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு ஒத்துக்கொண்டேன் என்ற காரணத்தினாலேயே நான் போறேன். எதிரில ஒரு அந்த மேடையில அமர்ந்திருந்த அத்தனை கட்சி பிரதிநிதிகளும் ஆண்கள். நான் மட்டுமே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்பில் ஒரு பெண் நியமிக்கப்பட்டு நான் போய் பேசுறேன். ஒரு பெண் பேசுறாங்கன்ற அந்த அறிவில்ல, கை அடிபட்டு வந்து நின்னு பேசுறாங்க அந்த அறிவில்ல, மேடையில ஒருத்தவங்க பேசும்போது கூச்சலிடக்கூடாது என்ற சபை நாகரிகம் இல்ல. 2 முறை பேசும்போதும் இதனை குறிப்பிட்டே நான் வந்து மென்ஷன் பண்ணி பேசுறேன். இந்த அவையை நடத்தும் போது நீங்க தான் அதை சரி பண்ணணும்ன்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்றேன். அப்போ கடைசியா என்னோட வாய்ப்பு முடிஞ்சு நீங்க பேசுறது போதும் இறங்குங்கன்னு நான் அந்த ஹோஸ்ட் சொல்லும் போது கூட நான் என்னுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்தேன். இங்க என்ஆர் காங்கிரஸ் பேசும்போது இந்த கூட்டம் ஆர்ப்பரிக்கல, பாஜக பேசும்போது இந்த கூட்டம் ஆர்ப்பரிக்கல. ஆனா திமுக பேசும்போது மட்டும் தாவேக்கினர் ஆர்ப்பரிக்கிறாங்கன்னா என்ன காரணம்? திமுகவை மட்டுமே மக்களிடத்துல எதிரியாக சித்தரிக்க வேண்டும். பாஜக பேசும்போது இந்த கூட்டம் ஆர்ப்பரிக்கல, என்ஆர் காங்கிரஸ் பேசும்போது இந்த கூட்டம் ஆர்ப்பரிக்கல. ஆனா திமுக பேசும்போது மட்டும் தாவேக ஆர்ப்பரிக்கிறது என்றால் அது முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய பி டீமாக இருந்து கொண்டு திமுகவை மட்டுமே எதிரியாக சித்தரிக்கக்கூடிய இந்த போலி பிம்பத்தை இந்த 2026 தேர்தலில் நாங்கள் வென்று காட்டுவோம். இது வந்து ஒட்டுமொத்தமாக திராவிடத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ளாத இந்த சங்கிகளுடைய மனநிலை, சனாதனத்தின் உச்சத்தில் செயல்படக்கூடியவர்களுடைய மனநிலை. திராவிடம் என்ன செஞ்சிருக்கு? ஒடுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், குரலற்றவர்களுக்கு உரிமைகளை கொடுத்திருக்கிறது. அந்த உரிமைகளை பெற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேள்வி கேட்கறது இவங்களுக்கு பிடிக்கல, அதிகாரத்துல வந்து உட்கார்றது பிடிக்கல. இவர்கள் வந்து தொடர்ந்து இவங்களுக்கு ஆமான் சாமின்னு கை கட்டிக்கிட்டு நிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய மனநிலையில் இருப்பவர்களை ஏவி விட்ட இந்த சொல்லுவாங்க பாருங்க, ஒரு குட்டி சாத்தான ஏவி விட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கவுண்டமணி ஒரு ஜோக்ல சொன்ன மாதிரி, அதே போலவே RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் டிவிகேவும் சீமானும் எப்படி அண்ணன் தோல் திருமாவளவர்கள் குறிப்பிட்டு பேசினாரோ, திருப்பரங்குன்றம் இஷ்யூல எப்படி இவங்க வந்து அம்பலப்பட்டு இப்ப நிக்கிறாங்களோ, சிறுபான்மையினருக்கு எதிராக எப்படி இவர்கள் தொடர்ந்து செயல்படுறார்களோ, அதை போலவே என்ன கருத்து என்ன பேசுறாங்க அதெல்லாம் இவங்க நோக்கமே கிடையாது. 2 நாட்களுக்கு பின்பாகத்தான் நான் தெரிந்து கொண்டேன், திமுகவை பேசவே கூடாது, பேசவே விடக்கூடாத அளவுக்கு இடைமறிக்கணும் என்பதற்காகவே 200 பேர் அங்க கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி நான் அறிந்து கொண்டேன். அதாவது நீங்க பேசி ஆரம்பிச்சு உங்க கருத்து பிடிக்காமல் இல்ல உங்க கருத்துக்களை பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கு பிறகு பிரச்சனை இல்ல, நீங்க பேசவே விடக்கூடாது திராவிட முன்னேற்றத்தை கலந்த சாதம், குறிப்பா நீங்க உங்களை பேசவே கூடாதுன்றதுக்காகவே திட்டமிட்டு ஆட்களை கூப்பிட்டு வந்தாங்களா? டிவிக்கு எதை பண்ணிச்சுன்றீங்களா? டிவிக்கே தான் இதை பண்ணுச்சு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. டிவிக்கே ஆள் செட்டப் பண்ணி கூட்டிட்டு வந்ததுதான் உண்மை. இன்னொன்னு, டிவிக்கே சார்பில் பேச வந்த ரிட்டையர்டு ஐஜி சந்திரன் என்பவர் பாஜகவினுடைய முன்னாள் உறுப்பினர். பாஜகவில் இருந்து விலகி அவர் டிவிகேல சேர்ந்திருக்காரு. அவரு பேச வந்த பேச்ச எதுவுமே அவர் பேசல. அவரு பேசாம போனதனுடைய வெளிப்பாடு இவர்களுடைய அந்த என்ன சொல்றது, அந்த ஏக்கம், ஐயோ தலைவர் இப்படி பேசாம போயிட்டானே, இப்படி அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறோமே அப்படிங்கிற அந்த ஒரு வேதனையில இவங்க என்ன பேசணும்னே தெரியல. நான் இறுதியாக முடிக்கும் போது என்ன சொன்னேன்னா, கரூரில் 40 பேர் உயிரிழந்த போது
புதுச்சேரிக்கு வந்து ஒரு கண்ணீர் அஞ்சலி கூட செலுத்தாத உங்க தலைவர் அப்படின்னு குறிப்பிட்டு பேசினார். ஆனா என்ன திருச்சி பேசுனாங்கன்னா, கரூர்ல 40 பேர் கொலை செய்தார் விஜய் அப்படின்னு அந்த ஹோஸ்ட் வந்து என்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்க சொன்னார். நான் சொன்னேன், நான் தெளிவாதான் பேசினேன், உயிரிழந்தவர் தான் நான் சொன்னேன். அப்படியே நான் கொலை செய்தார்கள்னு சொல்லி இருந்தாலும் அது தவறு கிடையாது, நான் பின்வாங்க மாட்டேன், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஹோஸ்ட் கிட்ட சொன்னேன். ஓகே, அதாவது அந்த நிகழ்ச்சியே நடத்த விடாத அளவுக்கு இன்னொரு தடவை இப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்க ஏற்பாடு பண்ணா நடத்த முடியாதுன்ற ஒரு அச்சத்தை அவங்களுக்கு உருவாக்கி ஹோஸ்டே வந்து கன்வின்ஸ் பண்ணி உங்களை மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, அவங்க மற்றவர்கள் பாஜக பேசும்போதோ இல்ல அந்த ஆளுங்கட்சி புதுச்சேரியோட ஆளுங்கட்சி பேசும்போதோ அதுல அவங்களுக்கு முரண்பாடே வரல, எதிர்ப்பே வரலன்ற மாதிரி சொல்றீங்க. அவங்க டிவிகேன்றது புதுசா தொடக்கப்பட்ட கட்சி, அதுல பெரும்பாலான இளைஞர்களை பார்க்க முடியுது. அவங்க ஏன் அப்படி ஒரு நிலைப்பாடை இயல்பா கொண்டு வரணும்? திமுக எதிரா திமுக தான் எதிரின்னு ஏன் அவங்க சித்தரிக்கணும்? இல்ல, அந்த அஜெண்டாவை செட் பண்ணதே அவர் தலைவர் தானே. நான் என்ன கேக்குறேன், புதுச்சேரியில வந்து கரூர் நிகழ்ச்சிக்கு அப்புறமா முதல் கூட்டம் புதுச்சேரியில பேசுறாரு. புதுச்சேரியில ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸை எதிர்த்தும் பிஜேபி எதிர்த்தும் இவர் பேசியிருக்கணுங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்த்தது. ஆனா என்ஆர் காங்கிரஸை பற்றியோ பிஜேபியை பற்றியோ பேசாமல் திமுகவை நம்பாதீங்க அப்படின்னு சொன்னது இந்த விஜய். அப்ப அவரை பின்பற்றி கொடுக்கக்கூடியவர்களுக்கு இவர் கொடுத்துட்டு போயிருக்கக்கூடிய கண்ணாடி என்ன? மஞ்சள் கண்ணாடி மாட்டி விட்டா எல்லாம் மஞ்சள் கலரா தான் தெரியும். திமுக எதிரின்னு இவர்கள் சித்தரித்து போலி பிம்பங்களையும் போலி மூடிகளையும் இவர்கள் அணிவிக்கிறார்கள். அதை கிழித்திடுவது எங்களுடைய கடமை. அதைத்தான் நான் அந்த 20 நிமிஷமோ கண்ணியமற்ற சபை என்ற போதிலும் கூட பேசாமல் இறங்கிவிடக் கூடாது, விட்டு விலகி ஓடிவிடக் கூடாது என்பதற்காகவே நின்று பேசிட்டு வரணும்னு பேசினேன். அதற்கு பின்பாக தான் தெரிந்து கொண்டேன், செந்தில்வேல் அவர்களும் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில திட்டமிட்டு இப்படியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. சைமல்டேனியஸா நடக்குது. அதே நேரத்துல அது நடக்கிறது பாஜகவா இருக்கு. அவர் குறிப்பிட்டு சொன்னாரு, நான் பேசும்போது பேடிஎம்னு கத்துனாங்க, இடியாப்பம் அப்படின்னு கத்துனாங்க. அதே குரல்கள் இங்கேயும் ஒலிச்சுது. அதே இடியாப்பம்னு சொன்னானுங்க, அப்படியே பேடிஎம்னு கத்துனாங்க. இப்ப துண்டுதான் வேற, நபர்கள் சிந்தனை எல்லாம் ஒண்ணுதான் சொல்ல. பாஜக ஒன்னாதான் இருக்கு. ஒண்ணு அதுல மாற்று கருத்தே கிடையாது. லாட்டரி மார்டின் கட்சி வந்து இங்க புதுச்சேரியில அரசியல் பண்ணணும்னு முனையும் போது சோசியல் மீடியால மட்டும்தான் அவர்களுடைய செயல்பாடு இருக்கிறதே தவிர, அவர் சொல்ற 100 கோடி ஃபண்ட் இருக்கு எங்க கிட்ட, சிஎஸ்ஆர் ஃபண்டு, அதை வைத்து நாங்கள் வந்து இந்த அரசாங்கத்தெல்லாம் நம்ப மாட்டோம், நாங்களே கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன காரணம்? அதிகாரத்தை கைப்பற்றணும். அதிகாரத்தை கைப்பற்ற விடாமல் இந்த திராவிடமும் இதுவரைக்கும் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை இவங்களுக்கு பின்னுக்கு தள்ளணும். பணத்தை வைத்து ஓட்டை விலகி வாங்கக்கூடிய அரசியலும் இவர்கள் செய்வார்கள். அது மட்டுமல்ல, சித்தாந்த ரீதியாக கருத்தியல் ரீதியாக கருத்து புரட்சிக்கு வித்திட்ட திராவிடம் செய்த சாதனைகளை இவர்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. இவர்கள் படிக்கவே இல்லை. காரணம் என்னன்னா, இவங்களை வந்து தொடர்ந்து இந்தி திணிப்பு, சிபிஎஸ்இ பாடத்திட்ட திணிப்பு, புதுச்சேரியில தேசிய கல்வி திணிப்புக்கு அப்புறமா இங்க புதுச்சேரியினுடைய கல்வி தரம் என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டுல காலேஜ் இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறேன். அங்க தமிழ்நாட்டுல பாருங்க, காலை சிற்றுண்டி இருக்கு, மதியானம் சாப்பாடு போடுறாங்க, நான் முதல்வன் திட்டம் இருக்கு, தமிழ் புதல்வன் திட்டம் இருக்கு, பெண்களுக்கு தேவையான விடியல் பயண திட்டம், இதெல்லாம் இருக்கு. அங்க பாருங்க, இங்க பஸ்ஸே இல்ல, இங்க பஸ் பாஸ் இல்ல, இங்க மாணவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, லேப்டாப் கொடுக்க, இதெல்லாம் சொல்லணும்னு போறேன். அப்போ இந்த காலை சிற்றுண்டி திட்டம் என்பது ஒரு மாணவர் வருகை பதிவேட்டுக்கு உறுதி செய்யக்கூடிய திட்டமாக இருக்கு. அவன் நல்லா படிக்கணும்ன்றதுக்காக வயிறுக்கு உணவு அளிக்கிறதுக்கான ஒரு முக்கிய திட்டமா இருக்கு. அப்போ இது எப்படி அந்த ஹியூமன் கேபிட்டலை டெவலப் பண்ணுது? ஒரு ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு காலை சிற்றுண்டி அடிப்படையாக இருக்கும்னா இருக்கிறது என்கிறது புள்ளி விவரம். அதை செய்து காட்டி இருக்கிறது. மதிய உணவு கொடுத்த போதே பிள்ளைகள் இப்படி படிச்சு வளர்ந்து இன்னைக்கு ஐடி பூங்காக்களையும் வெளிநாடுகள்லயும் இப்படி வேலைக்கு இருக்காங்கன்னா, காலையிலயும் சாப்பாடு கொடுத்த பிள்ளைங்களை சேஃபாவும் ஹாப்பியாவும் ஸ்கூலிங் கொடுத்தா அந்த பிள்ளைங்கள் எந்த நிலைக்கும் உயர்வாங்க என்பதற்கான அடித்தளம் தானே இது. இந்த சாதனைகளை பற்றி பேசிவிடக் கூடாது. புதுச்சேரியில திமுக எதிர்கட்சிங்கிற அந்த குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாம திமுகவை நம்பாதீங்க. எடுத்த உடனே திமுக இவர் சொல்லிட்டு போன அந்த தூய சக்திங்கிற அந்த வார்த்தையை பிடிச்சி கத்திக்கிட்டே இருக்காங்க. எனக்கு கேப்பே விடல. நீங்க நம்மளா நமக்கு அந்த சைடு கேப்பே விடாம கத்துனாங்க. ஏன் கத்துனாங்கன்னே தெரியாம கத்துனாங்க. இவர்கள் யாரையும் நீங்க தனியா மைக்கு கொடுத்து பேசுங்கன்னா பேச மாட்டோம். அப்படியே பேசினாலும் யாரா உன் கொள்கை தலைவர் 5 பேர் சொல்லுதான்னு சொன்னா கூட தெரியாது. இல்ல யாரு இவங்க பின்னாடி போட்டோ போட்டிருக்கேன் இவங்க பேரை சொல்லுன்னு சொன்னா கூட தெரியாது. இப்படிப்பட்டவர்களை வைத்துக்கொண்டு இவர்கள் ரசிகர் மோகத்துல
ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள ஒரு கல்ட்டு மனநிலையோட இவர்களை வைத்திருப்பது என்பது அபாயகரமான ஒன்று. இதனை பற்றிய புரிதல் ஏற்பட வேண்டும் என்றால் இன்னும் உரையாடல்கள் அதிகரிக்கணும், இன்னும் இவர்களுக்கான தெளிவுகள் புறப்படணும். ஒருத்தர் பேசிக் மேனர்ஸ் என்னங்க, நீங்க பேசும்போது நான் பேசல, நான் பேசும்போது நீங்க பேசல, இவ்வளவுதான். குறைந்தபட்ச எம்பத்தி கூட அந்த கூட்டத்துக்கிட்ட இல்ல. ஒரு பெண் பேசுறாங்க. 40 ஆண்டுகள் கழித்து எங்களுக்கு ஒரு பெண் அமைச்சர் வந்தாங்க. அந்த பெண் அமைச்சர் இந்த சமூக பாலின வேறுபாடு இருக்கக்கூடிய இந்த அவையில நான் வந்து இந்த ஆட்சியில நான் வந்து அமைச்சராக தொடரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க. இதை பற்றி எல்லாம் பேச வர்றேன், இதை பற்றி எல்லாம் பேசவே விடல. ஒரு பெண் பிரதிநிதித்துவம் எடுத்து வந்து நான் பேசுறேன், அதை கூட கேட்பதற்கு அவர்களுக்கு அந்த நிதானமே இல்லாத அளவுக்கு தான் அன்னைக்கு இருந்துச்சு. அன்னைக்கு ஸ்டேஜ்ல எல்லாருமே ஓடி வந்தாங்க. அதுல அந்த ஹோஸ்ட் பண்ண தப்பு என்னன்னா, நீங்க எதனா கருத்து சொல்லணும்னா ஸ்டேஜ்ல மைக்ல வந்து பேசுங்கன்னு ஒரு கருத்து சொன்னார். ஒரே ஒரு தம்பி மட்டும் அங்க இருந்து ஓடி வந்தார். ஸ்டேஜ்ல இத்தனை பேர் இருக்கும்போது எதுக்காக நீங்க வந்து ஆடியன்ஸ்ல இருந்து கூட்டத்தை ஏத்துறீங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்ததுக்கு அப்புறமா அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். அதற்கு அப்புறமா எல்லாரும் ஓடி வந்தாங்க. இப்ப இவங்க சமூக ஊடகங்கள்ல பதிவு பண்றது என்னன்னா, விஜய் வந்து 40 பேரை கொலை பண்ணாருன்னு நான் சொன்னதுக்கு அப்புறமா நான் வந்து மன்னிப்பு கேட்டதாகவும் வருத்தம் தெரிஞ்சதாகவும் இவங்க வந்து சோசியல் மீடியால பப்ளிஷ் பண்றாங்க. நிறைய ட்விட்டர்ல நான் ட்வீட்டுகள்லாம் பார்த்தேன். நேற்று ஒரு தொலைபேசி அழைப்பு வந்து நீ வந்து விஜய பொட்டைன்னு சொன்னியாமே அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டு எனக்கு கால் பண்ணி ஒரு மிரட்டல் அழைப்பு விடுக்கிறார். ஏங்க ஒரு நிமிஷம், நீங்க ஃபுல் ரெக்கார்டிங் லைவ்ல தாவக்காவை சேர்ந்தவர், ஃபுல் ரெக்கார்டிங் இருக்கு, அதை போய் பார்த்துட்டு வந்து என்கிட்ட நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரிங்க நான் பார்த்துட்டு வந்து பேசுறேன்ட்டு போன் வச்சுட்டார். அது அவருக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச நாகரிகம். சொன்ன உடனே ஒரு பேரு எதனா பொறுப்பு எதனா வெளிப்படுத்தினாரா? அதெல்லாம் எதுவுமே சொல்லல. அவரோட போன் நம்பர் என்கிட்ட இருக்கு. ஓகே, நீ வந்து இப்படி சொன்னியாமே விஜய அப்படின்னு எடுத்த எடுப்புலயே ஒருமையிலேயே பேச ஆரம்பிச்சேன். ஓகே, நீங்க பாத்துட்டு வந்து ரெக்கார்ட் நீங்க பாத்துட்டு வந்து பேசுறாரா? பாத்துட்டு வந்து பேசல. அப்படி பேசுவாரு, பேச மாட்டாரு. ஓகே சரி தோழர், இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது இப்ப ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவும் தெரியப்படுத்தல, என்ன நடந்ததுங்க? ஸ்டேஜ் வரைக்கும் ஏறி வந்தாங்களே, அது எப்படி கட்டுக்குள்ள கொண்டு ஸ்டேஜ்ல ஏறி வந்து இவங்க கத்த ஆரம்பிச்ச உடனேயே கீழே இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த தோழர்கள், அப்புறம் பெரியார் சிந்தனையாளர் இயக்க தோழர்கள், அவர்கள் எல்லோருமே மேடைக்கு வந்தாங்க. எல்லோருமே மேடைக்கு வந்து என்னை சுற்றி நின்று கொண்டார்கள். என் இடத்தில் யாருமே நெருங்க விடாதபடி எல்லாருமே பாதுகாப்பாக எனக்கு களத்தில் நின்றார்கள். இவர்கள் தாக்குவது, நான் கடைசியா என்ன பேசிட்டு வந்தேன்னா, இவர்கள் என்ன மாதிரியான கட்டமைப்புகளை நீங்க சோசியல் மீடியாலயோ என்ன அவதூறு பரப்பினாலும், திமுகவினுடைய கழக உடன்பிறப்புகள் இருக்கும் வரை திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாதுன்ற டயலாக் சொல்லிட்டு தான் நான் வந்து உட்காரவே வந்தேன். கழக உடன்பிறப்புகள் இருக்கும் வரை திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதற்கு பின்பாக ஒருத்தர் பேசவும் ஆரம்பிச்சுட்டாரு. அப்படி இருந்தும் அந்த அவை கட்டுக்கடங்காத அந்த கத்து சத்தத்திலே இருந்தாங்க. அந்த கதறல் சத்தம், அது கதறல் சத்தம் தான். ஐயோ இப்படி எங்களை போட்டு துவம்சம் பண்ணிட்டீங்களே, எங்களை பாயிண்டா எடுத்துட்டு வந்த எங்க தலைவரே பேசலையே, நீங்களே எல்லாத்தையும் பேசி தாவாக்கவே இப்படி அமலப்படுத்திட்டீங்களே அப்படின்னு ஒப்பாரி வைக்கிற குரலா தான் நான் அதை பாக்குறேன். அப்ப அதை பேசிட்டு அந்த வந்து உட்கார்ந்த அடுத்த மாத்திரத்திலேயே எல்லாருமே ஸ்டேஜ் கூடி வந்து கத்த ஆரம்பிச்சாங்க. அப்பதான் வந்து அந்த ஹோஸ்ட் சொன்னாரு, நீங்க பேசணும்னா மேடைக்கு வந்து பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே திப்பு எல்லாரும் மேடைக்கு வந்தாங்க. இது திட்டமிட்டே திமுகவை பேசும்போது பேச விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே கூட்டப்பட்ட கூட்டம் என்பது தாவக்காவில் இருந்தே எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். அந்த நண்பர்களே போன் செஞ்சு எனக்கு சொன்னாங்க. ஓகே தோழர், இப்ப நீங்க சொல்லும் போது ஒரு வார்த்தையை பதிவு பண்ணீங்க, அது ரொம்ப முக்கியமான வார்த்தையை நான் பாக்குறேன். இவங்களை வந்து ஒரு கல்ட்டு மனநிலை கொண்ட நபர்களா வந்து இருக்கிறாங்க, ரொம்ப அபாயகரமான மனநிலை அது நீங்க சொல்லிருக்கீங்க. இது வந்து விஜய் அவர்களும் வந்து பாண்டிச்சேரியில பேசும்போது திமுக தான் எதிரி அப்படின்றத காட்டி ஒரு பேசிட்டு போயிட்டாரு. அதையும் ஒரு சினிமா பாணியில வெறிய ஊத்துற விதமா தான் பேசியிருக்காரு. இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியிலயும் 2 நாள் முன்னாடி அதான் நடந்திருக்கு. இது பாண்டிச்சேரி அரசியல்ல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை டிவிக்கு வந்து உருவாக்க இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்க பார்வையில அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன்.
நீங்க சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அதாவது வே டு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிடெக்டர் இருக்கும். மெட்டல் டிடெக்டருக்குள்ள வட இந்தியர்கள் நுழைந்து வரிசையாக செல்லக்கூடிய அந்த மெட்டல் டிடெக்டருக்குள்ள போகும்போது அங்க ஸ்டாப்னு ஒரு கை இருக்கும். அந்த ஸ்டாப்புங்கிற கையை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதை மேல கை வச்சுட்டு ஒருத்தர் தொட்டுட்டாரு, ஒருத்தர் கும்பிட்டுட்டாருங்கிறதுக்காக பின்னாடி வந்த எல்லோரும் அதை தொட்டு கும்பிட்டுட்டு போறத பார்த்திருப்போம். ஒரு கோயிலுடைய வெளிப்பிரகாரத்துல கழிவு நீர் லீக்கேஜ் ஆகி போகும். அது கருவறையில இருந்து வந்த தண்ணி தான் நினைச்சிட்டு எல்லா தண்ணியை தலையை வச்சுட்டு போவாங்க. அது என்ன தண்ணி, எங்க இருந்து வருது, இதை ஏன் வச்சிருக்காங்கங்கிற அந்த சிந்தனையே அவர்களுக்கு இருக்காது. யாரோ ஒருத்தர் செய்திருக்கிறார், அதை நானும் செய்வேன், அதை நானும் பின்பற்றுவேன், ஏன் எதற்கு என்றெல்லாம் எனக்கு தெரியாது. இதுதான் அந்த கல்ட்டு மனநிலை. அந்த கல்ட்டு மனநிலை என்ன பண்ணோம்னா, எதிரில இருக்கிறவர் யாரு, என்ன செய்தி இருக்கிறார், அவர் சாதனை என்ன, அவர் பேசுவது என்ன, அது பகுத்தறிவோடு இருக்கிறதா, இது நாட்டுக்கு நல்லதா, இது எனக்கு நல்லதா, இது வீட்டுக்கு நல்லதா, இதால எதனா வளர்ச்சி இருக்கா, இதால எதனா உருப்படியா ஒரு 4 காசு சம்பாதிக்க முடியுமா, இவர் நெறிப்படுத்துறாரா இல்ல தவறான பாதைக்கு வழி நடத்துறாராங்கிறது கூட புரியாது. இந்த கல்ட்டு மனநிலையில இருக்கிறவர்களை மீட்டு கொண்டு வர்றது என்பது சற்று சிரமமான காரியம். காரணம், இவர்கள் பல ஆண்டு காலமாக அந்த ஃபேண்டசி உலகத்திலேயே வாழ்ந்துட்டதுனால அந்த நளினத்திற்கும் அந்த ஒண்ணும் இல்ல, அந்த ஐபிஎஸ் அதிகாரி 40 பேர் உங்களால இறந்து போயிருக்காங்க, உங்களை இதுக்கு மேல இந்த கூட்டத்தை நாங்க இப்படி அனுமதிக்க மாட்டோம், ஒரு பாசுக்கு ஒருத்தர் தான்ங்கிறத நிப்பாட்டுறாங்க. அவங்க நிப்பாட்டினத அந்த ஐபிஎஸ் அதிகாரி வீடியோவை போட்டு, இவ ஒரு படத்துல வந்து பெண் போலீஸ் அதிகாரியாக அந்த நடிகை பேர்லாம் நான் மறந்துட்டேன், காஜல் நினைக்கிறேன், காஜலோட ஒரு படத்துல, காஜல் அகர்வால் ஒரு படத்துல வந்து அவங்க போலீஸா இருப்பாங்க, இவர் கல்லு தூக்கி அடிக்கிற மாதிரியும் அதை வச்சு ஒரு பாட்டு வர மாதிரி அந்த மியூசிக்க போட்டு இவன் சமூக வலைதளத்துல போட்டு இப்படி அந்த என்ன சுய இன்பம் அடையக்கூடிய அளவுக்கான ஒரு தற்குறி மனநிலையோட தான் இவங்க திரிகிறாங்க. ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரியை ஒரு பாலியல் சீண்டல் செய்யும் விதமாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்படிங்கிற அந்த குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாம இவனுங்க வீடியோ எடிட் பண்றாங்களா? இவர்கள் என்ன மாதிரியான இது ஒரு குற்றம், இது ஒரு சைபர் குற்றம், அதுவே தெரியல. கேட் எதுக்கு இருக்கிறோம், ஒரு ஏர்போர்ட்டுக்கு போய் இப்படி பண்றோம், ஒரு பொது வெளியில இருக்கக்கூடிய கேட்டுகளை உடைக்கிறோம், பொது இடத்தை நம்ம சேதப்படுத்துறோம். உண்மையான ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரியோட வீடியோவா? நீங்க சொன்னது சரியா புரிஞ்சுக்க முடியல. ஆமா ஆமா, நான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே, அவங்களது வந்து ஒரு புதுச்சேரியில அவங்களதுதான் அந்த 40 பேரு பெண் அந்த இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பெண் ஐபிஎஸ் ஒருத்தவங்க நிறுத்துறாங்க சொன்னாங்க, ஈஷா சிங் நிறுத்துறாங்க இல்லையா, அதே ஈஷா சிங் வீடியோவை போட்டு விஜய் கல்லு விட்டு அடிக்கிற மாதிரியான அந்த சீனை வச்சு காஜலுக்கு பதிலாக இந்த பெண் ஐபிஎஸ் அதிகாரியினுடைய வீடியோவை போட்டு இவர்கள் வீடியோ போட்டிருக்காங்க. அப்ப இது என்ன மாதிரியான மனநிலை? அப்ப இதுதான் வந்து ஆபத்துக்குரிய வகையில இருக்கு. ஆனா இதனை கருத்துள்ள தமிழர்கள், தமிழன் கெண்டோர் குணம் உண்டு அப்படிங்கிற மாதிரி புதுச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் அறிவார்ந்த தமிழர்கள், அரசியல் அறிவு கொண்ட, படிக்கவே இல்லைனாலும் அரசியல் அறிவோடு அவர்கள் இதுவரைக்கும் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதையில எது தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சி, யார் நமக்கு நல்லது செய்வா அப்படிங்கறது தெரிஞ்சு தெளிஞ்சு ஓட்டு போடுவாங்க. புதுச்சேரியிலும் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது பாஜக இங்கே ஒரு சிட்டிங் கேண்டிடேட், சிட்டிங் அமைச்சர், உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பாஜக நமச்சிவாயம் அவர்களை பாராளுமன்ற வேட்பாளராக களமிறக்கிறாங்க. அவர் படுதோல்வி அடைகிறார். 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துக்கு மேல வைத்திலிங்கம் காங்கிரஸ் எம்பி அவர்கள் வெற்றி பெறுகிறார். அதுக்கு திமுக கடுமையாக உழைத்தது. அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் உதயநிதி அவர்களும் இங்க வந்து பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வெற்றியை நாங்கள் உறுதி செய்யறோம். அதை போலவே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலும் புதுச்சேரி மக்கள் நிலையான ஒரு ஆட்சியை கொடுப்பார்கள். புதுச்சேரிக்கு நலன் காக்கும் ஆட்சியை வழங்குவார்கள். இன்னைக்கு பொங்கல் பரிசை பத்தி இவ்வளோ வழக்கமா பேசுறாங்கல்ல, புதுச்சேரியில பொங்கல் தொகுப்பை கொடுப்பதற்கு இப்பதான் ஃபைல் போட்டு அனுப்புறாங்க. 4000 ரூபாய் பொங்கல் தொகுப்பு கொடுக்கணும், நிதி இல்லைன்னு அந்த கோப்பு திரும்ப வருது. இதை பற்றி எந்த ஊடகமாவது பேசிச்சா? தீபாவளிக்கு தீபாவளி தொகுப்பு தரோம்னு சொன்னாங்க. தீபாவளி முடிஞ்சு எத்தனை நாள் ஆகுது? இதை பற்றி எந்த காட்சி ஊடகமாவது பேசிச்சா? பேச மாட்டாங்க. புதுச்சேரியில தொடர்ந்து கிடைக்காதா? வரலையே, இதோ பொங்கலே வரப்போகுது.
ஓகே. தீபாவளி தொகுப்பே வரலங்கிற நீங்க பொங்கல் தொகுப்பை பத்தி பேசுறீங்க. சரி. ஓகே. இன்னொரு கேள்வி. இவ்வளவு இப்போ பிரச்சனைகளை ரிட்டையர்ட் ஐஜி பாஜகவை சார்ந்தவர் வந்து தாவேக்கால இருந்து தாவேக்காவோட கருத்தை பேசுறதுக்காக அந்த விவாத நிகழ்ச்சி வந்துருதா சொன்னீங்க. பாஜகவோட அணுகுமுறையும் தாவேக்கா அணுகுமுறையும் பல இடங்கள்ல வந்து ஒத்து போகுது. புதுச்சேரியில அவங்க 2 பேரும் அங்கிருந்து பாஜக இருந்து பலர் தாவேக்காவுக்கு வந்திருக்கிறாங்களா? 2 பேரும் சேர்ந்து ஒன்னா பயணிக்கிற மாரி நடவடிக்கைகள் இருக்குதா? அங்க எப்படி இருக்குது? இங்க எதுவும் தெரியல, அதுக்காக. பாஜகவில இவர் மட்டும் சேரல. பாஜகவினுடைய முன்னாள் நியமன சட்டமன்ற உறுப்பினர், பாஜகவின் மாநில தலைவராக இருந்த சாமிநாதன் என்பவரும் இவங்க கூட கட்சியில சேர்ந்திருக்காரு. யாரு? டிவிகேல விஜய் முன்னிலையில கட்சியில சேர்ந்திருக்காரு. இந்த பாஜகவில் இருக்கக்கூடிய இந்த சாமிநாதன் யாருன்னா தீவிர RSS ஃபாலோயர். நேரடியாக RSSல இருந்து அவர் பாஜகவில் இருந்தா அம்பலப்பட்டு விடுவோம். அப்போ என்ன பண்றாங்க? RSSனுடைய பிள்ளைகள் யாரு? இந்த டிவிகேல போய் சேர்ந்துட்டா நமக்கு பதவியும் வரும், நம்ம இவங்களை கைடு பண்ணுவோம் அப்படிங்கிற அடிப்படையில தானே வர்றாரு. தமிழ்நாட்டில் செங்கோட்டையின் இணைவதற்கான அவர் இப்போ வரைக்கும் RSS உறுப்பினர். அவரு இப்ப வரைக்கும் அவர் வீட்டுல பாரத மாதாவுடைய படம் தொங்குது. இன்னும் அதை நீ ரிமூவ் பண்ணவே இல்லையே. ஓ, அந்த RSS உறுப்பினர் இப்போ தாவேக்கா. நியாயமா கட்சி பதவி வந்து ஒரு கட்சி மாறிட்டா என்ன பண்ணுவாங்க? முதல்ல வீட்டுல இருந்து அந்த படத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாங்க. அவர் அதையெல்லாம் செய்யவே இல்லை. அதையெல்லாம் அவர் செய்யவே இல்லை. இன்றும் அவர் தீவிர RSS காரர் தான். அதுல மாற்று கருத்து இல்லை. RSS காரனே நம்ப மாட்டான் அவர் RSSல இல்லைன்னு சொன்னா. இல்ல, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து இவங்க ஜெயலலிதா அவர்களோட படத்தை வச்சதுக்கு அவங்க வெறும் அதிமுக கொண்டாட முடியாது, அவங்க எல்லாருக்குமான தலைவர் இருந்தாங்க. இப்போ பாரத மாதாவையும் RSSையும் எல்லாருக்குமான பொதுவானது அப்படின்னு சொல்லுவாங்களா தாவேக்கா? அதுக்கும் அது பொருள் வருமானு கேக்குறேன். இல்லங்க, நான் என்ன சிம்பிளா கேக்குறேன். கொள்கை எதிரி பாஜக. நீ பாஜக தானே எதிர்த்து பேசணும். ஒரு கட்சி 1000 கொள்கை வச்சுக்கிட்டோம், நீ என்ன வேணா பேசு, நான் வேணான்னு சொல்லல. ஒரு கட்சி ஒரு நிலைப்பாடு எடுத்து இவர்கள் தான் என் கொள்கை எதிரின்னு சொல்லும் போது என்ன பேசணும்ன்றதே தெரியாம நீ பாஜகவை பத்தி மட்டும் பேச மாட்ட, அமித்ஷாவை பத்தி பேச மாட்ட. என்ன ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு பேசுனீங்கல்ல, ஜனநாயகன் பட ரிலீஸ்க்கு என்ன அமித்ஷா அங்கிள்னு பேச வேண்டியதானே, என்ன மோடி அங்கிள் பேச வேண்டியதானே, சென்சார் கமிட்டியில இருக்கிறவங்களை கண்டித்து நீ அறிக்கை விட வேண்டியதானே. மீதிக்கெல்லாம் நான் வீட்டுலதான் இருப்பேன், நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன்னு சொல்லுவேன்ல. நான் வீட்டுலதான் இருப்பேன், ஆபீஸ் தான் இருக்கேன், சென்சார் சர்டிபிகேட் கூட கொடுக்கலன்னா இந்த சென்செட் புரட்சி வெடிக்கும்னு சொன்னாரு ஆதவர்ஜனா. சென்செட் புரட்சியோட போய் சென்சார் போர்ட போய் எதனா பண்ண வேண்டியதானே. இவர்கள் செய்ய மாட்டார்கள். ஓனர் எதிர்த்து யாருன்னா பேசுவாங்களா? சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி எதிர்த்து யாருன்னா பேசுவாங்களா? அந்த நிலைப்பாடோடு தான் இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்டால் இவர்களுடைய முற்றிலுமான, நல்லா யோசிச்சு பாருங்க. 2006 தேர்தல் நினைக்கிறேன், 2016 தேர்தல் நினைக்கிறேன். அதிமுகவினுடைய ஆட்சி காலம் 10 ஆண்டு கால ஆட்சி காலத்தின் போது, அதுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி எல்லாம் ஃபார்ம் பண்றதுக்கு எல்லாம் முன்னாடி மக்கள் நல கூட்டணின்னு திமுகவினுடைய கூட்டணிகளை பிரித்து ஒரு சூழ்ச்சி ஒண்ணு நடக்குது. அந்த சூழ்ச்சிகளின் போது இப்ப இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்ற முதல் குரலை வைத்தது சீமான். அந்த குரலை வைத்ததற்கு பின்பாக திமுகவினுடைய எதிர்ப்பு என்பது தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல அதிகப்படியாக மாறுது. அப்ப சமூக ஊடகத்தை பற்றிய புரிதல் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட கிடையாது. தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு சமூக ஊடகம் பத்தி இங்க ப்ரொபகண்டா பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தின பெரிய தெளிவு கிடையாது. அப்பவே அவங்க ஐடிவிங் வச்சிருந்தாங்க. அப்பவே நான் அந்த குரூப்ல போடுவேன், இதை எடுத்து போடு, இதை திட்டு, இவனை அடி அப்படின்னா எல்லாமே அந்த வாட்ஸ்அப் குழுக்கள்ல அஜெண்டாவா வந்துடும். இதை முதல்ல செய்தது யாருன்னா பிஜேபி. அதே பாணியில இவர்கள் வந்து தொடர்ந்து அவதூறு பரப்பணும். நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சின்ன ஒரு இடைமறித்தல், ஒரு வார்த்தை பிறழ்வு ஏற்படுதுன்னா அந்த வார்த்தையை மட்டுமே கட் பண்ணி வச்சுட்டு 20 நிமிஷம் நியூஸ் சேனல்ல போட்டு காட்டுவாங்க. இதைத்தான் இந்த ஊடகங்கள் செய்தது. ஆனால் இது நாள் வரை எப்படிப்பட்ட ஒரு தலைவரை இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாடு தவறி இருக்கிறதுங்கிறது சொல்ற மாதிரியான ஒரு பொற்கால ஆட்சியை இன்னைக்கு அண்ணன் தளபதியார் அவர்கள் தமிழ்நாட்டுல செய்துகிட்டு இருக்காருங்கிறத பார்க்க முடியுது. அப்ப திராவிடத்தால் நாம வீழவில்லை, திராவிடத்தால் வாழ்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு நெஞ்ச நிமிர்த்தி சொல்லக்கூடிய வகையில இன்னைக்கு திராவிடத்தால வளர்ந்திருக்க. நான் 2004 ஸ்கூல் முடிச்சேன், 2007 காலேஜ் முடிச்சேன். பஸ் பாசி என்பது ஒன்று இல்லை அப்படின்னா நானும் என் அக்காவும் பள்ளிக்கு போயிருக்க முடியாது.
2 பெண் பிள்ளைகள் எங்க வீட்டுல. ஒரு நாளைக்கு 10 ரூபாய் செலவாகும். அதை கொடுப்பதற்கு எங்களுடைய பொருளாதாரம் அப்படி இல்ல. அப்ப காலேஜ் முடிச்ச வந்த உடனேயே நான் NSSலயும் RRCன்னு செஞ்சிலுவை சங்கம் HIV AIDS குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் கலைஞர் ஆட்சி காலத்துல துவக்கப்படுது. அப்ப அன்புமணி ராமதாஸ் தான் ஹெல்த் மினிஸ்டர். இப்படிப்பட்ட திட்டத்தை துவக்கி மாணவர்கள் கஞ்சா போதைகளுக்கு அடிமையாகக்கூடாது, காதல் வலையில விரிச்சு இவர்களுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடாது, இந்த மாதிரியான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு எங்களை ஒரு பயிற்சி பட்டறைக்கு அனுப்புறாங்க. அதுல தேர்வாகி அதே திட்டத்துல திட்ட மேலாளராக காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு நான் தேர்வானேன். 10 பைசா லஞ்சம் கொடுக்கல, யாரையும் போய் பார்க்கல, நேர்மையாக அந்த தேர்வை கையாண்டு இப்பொழுது இருக்கக்கூடிய செக்ரட்டரி சுற்றுச்சூழல்ல சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சுப்ரியா சாஹூ IAS தான் என்னை இன்டர்வியூ பண்றாங்க. அப்போ நான் சொல்றேன், ஒரு ஸ்டூடெண்டா எனக்கே இவ்வளவு மாற்றங்கள் இருக்கு, நான் இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் வெளியே வரேன், நான் என்னை போன்ற நிறைய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நான் உதவணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. 10,000 ரூபாய் சம்பளம். 2007 என்னோட சம்பளம் 10,000 ரூபாய். எவ்வளவு பெரிய விஷயம். திறமையின் அடிப்படையில நான் வேலைக்கு வந்திருக்கேன். அப்ப இதையெல்லாம் செய்தது திராவிடம். நான் நெஞ்சு நிமிர்த்தி நான் இப்ப சொல்றேன், நன்றி உணர்வோட இருக்கிறேன். அதுல என்ன தப்பு? எனக்கு இன்னைக்கு சுயமரியாதை ஊட்டி இன்னைக்கு பெரியாரையும் தந்தை பெரியார் அவர்களையும் பேரறிஞர் அண்ணாவையும் கலைஞரையும் இன்னைக்கு தளபதியார் அவர்களையும் கொள்கை தலைவர்களாக ஏற்று நான் செயல்படுகிறேன்னா அதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு பெண் விடுதலை சார்ந்து இவ்வளவு தூரம் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னா இது சாதாரண விஷயம் இல்லையே. கள்ளிப்பாலில் இருந்து தப்பி பிழைத்தவள் அல்லவா நான்? 2 பொம்பளை பிள்ளை இல்லையா? ஏற்கனவே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, வீட்டுல 2வது பொம்பளை பிள்ளையா அப்படின்னு கள்ளிப்பால் ஊத்தி என்னை கொண்டு இருக்கலாம் இல்லையா? கள்ளிப்பாலையும் தப்பி பிழைச்சிருக்கிறேன் இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட இந்த கள்ளிப்பாலை ஊத்தி கொண்டா இன்னைக்கு எல்லாம் ஜெயிலுக்கு போவாங்கிற அந்த அறிவை கொடுத்தது எது? திராவிடம். பொம்பளை பிள்ளைய ஏன் படிக்க வைக்கிறேன்னு கேள்வி கேட்ட இடத்துல பொம்பளை பிள்ளைய படிக்க வைன்னு சொன்னதுதானே திராவிடம். அப்ப இந்த தெளிவையும் இந்த புரிதலையும் எங்க இந்த விவாதம் ஏற்படுத்தி விடுமோ அந்த அச்சத்துல இவர்கள் புதுச்சேரியில மக்களை குழப்பற மனநிலையே வச்சிருக்கணும், தமிழ்நாட்டிலே குழப்பற மனநிலையே வச்சிருக்கணுங்கிறது தான் இவர்களுடைய அஜெண்டா. தேர்தல் வரை இவர்களுடைய அந்த அஜெண்டா செட்டப்கள் இன்னும் நிறைய இருக்கும். இதையெல்லாம் நாங்க உடைச்சு கையாளுவோம். அத திமுகவினுடைய ஒவ்வொரு உடன்பிறப்பும் நிச்சயமா செய்வாங்க. இவ்வளவு நேரம் அங்க நிகழ்ச்சியில என்ன நடந்தது, புதுச்சேரியில என்ன அரசியல் கள நிலவரம் இருக்குன்றத எங்க கூட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.